தமிழ்நாட்டுடைய வரலாற்று சாதனைகள் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஆனா ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டை உலகமே திருப்பி பார்க்க வச்ச கருப்பு பக்கங்களும் அதிகமா இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் கீழ்வெண்மணி. சரியா ஒரு 58 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்கலாமா? 1968 டிசம்பர் 25 44 பேரை உயிரோட ஒரு ஓலை குடிசையில வச்சு எரிச்ச நாள். தஞ்சாவூர் நாளே நெற்களஞ்சியம், மக்களுடைய பசியை அதிகமா தீர்க்கிற ஊர். மொத்த நிலப்பரப்புல 30% விவசாய பூமியை மட்டும் வச்சிருக்கு. அந்த ஊருடைய ஒரு பகுதி தான் கீழ்வெண்மணி. 1968 பீரியட்ல எல்லாம் மோஸ்ட்லி பண்ணையார்கள்லாம் வந்துட்டு மொத்த காசை கொடுத்து விவசாய நிலங்களை வாங்கி அவங்க அதோடைய ஓனரா இருந்தாங்க. அந்த நிலங்கள்ல வேலை செய்யற விவசாயிகள் அப்படின்றவங்க பட்டியல் இனத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க முக்காவாசி. அந்த விவசாய நிலங்கள்ல காலையில விடியறதுக்கு முன்னாடியில இருந்து ஈவினிங் சூரியன் மறையிற வரைக்கும் அந்த விவசாயிகள் வேலை செய்யணும். இதுல என்ன இருக்கு, விவசாயம்னாலே இப்படி தானே அப்படின்னு நீங்க கேட்டா இது மட்டும் கிடையாது. அவங்க 6 மணிக்கு மேல விவசாய வேலையை முடிச்சுட்டு பண்ணையாருடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய வீட்டு வேலையும் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி பண்றவங்களுக்கு சம்பளம் அதாவது பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 4 படி நெல் மட்டும் தான் சம்பளமா கொடுக்கப்பட்டுச்சு. பண்ணையாருடைய நிலங்கள்ல வேலை செய்யற மக்கள் லேட்டா வந்தாலோ லீவ் எடுத்தாலோ பக்கத்துல இருக்க ஒர்க்கர்ஸ் கூட சிரிச்சு பேசினாலோ ரொம்ப கொடுமையா தண்டனை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாலூட்டும் தாய்மார்கள் பாலூட்ட போனாலோ, மாதவிடாய் காலங்களை நம்ம சேஞ்ச் பண்ண போனாலோ, இயற்கை உபாதைகளுக்காக போனாலோ அங்க இருக்கிற பண்ணையார்களுடைய அடியாட்கள் அந்த பெண்களை ரொம்ப அசிங்கமா ஆபாசமா பேசி பெண்களுடைய வயிறு, மார்பகங்கள், முதுகு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே கடுமையா தாக்குவாங்க. குறிப்பா இந்த கீழ்வெண்மணி சம்பவம் அப்படி நடந்த போது பண்ணையாரா இருந்தவர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர் தான். அவர் முன்னாடி அந்த ஊர் மக்கள் வந்து நிமிர்ந்து நின்று கூட பேசக்கூடாதான். கைகளை கட்டி உடம்ப வளைச்சு ரொம்ப பணிவா தான் பேசணுமா. அது மட்டும் இல்லாம அந்த பண்ணையார் முன்னாடி அவர் வந்தாலே யாரும் வரக்கூடாது, அவர் முன்னாடி இவங்க யாரும் காலணிகளை அணியக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய வயல்வெளிகள்ல வேலை செய்யற பெண்கள் கிட்ட இவர் பாலியல் அத்துமீறலையும் ஈடுபடலாம். ஆனா அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம், ஐயா நீங்க இப்படி பண்றீங்களா, நீங்க தானே எங்களுக்கு படி அளக்கிற சாமி, நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கொடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலி எப்படின்னா, பண்ணையார் அவருக்கு கீழே ஒரு 2-3 சூப்பர்வைசர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 பேர் 12 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள் இருப்பாங்க. இவங்களுடைய முழு நேர வேலையை அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க ஒழுங்கா இருக்காங்களா, இவங்க போட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா, சின்னதா மீறினா இல்ல போய் யார்கிட்டயாச்சும் பேசினா ஏதாச்சும் உபாதைகளுக்காக போனாலும் அவங்களை ரொம்ப கடுமையா தண்டிக்கிறது, அவங்கள பண்ணையார்கிட்ட போய் மாட்டி விடுறது, அப்படிதான் இவங்களுடைய முழு நேர வேலையாவே இருந்திருக்கு. இதுவே ஒரு பெண் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா அந்த பண்ணையாருக்கு அந்த பெண் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த பண்ணையாருக்கு அந்த பெண் பலி. அதுவே அந்த பண்ணையாருக்கு அந்த பெண் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் அந்த பெண்ணை சவுக்கையால அடிச்சு உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட தண்டனை கொடுப்பாங்களாம். ஒரு பெண்ணுக்கு இப்படின்னா அதே சமயம் ஒரு ஆணுக்கு இதை விட 5 மடங்கு பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட சவுக்கையால அடிக்கிறது, சாணியை கரைச்சி வாயில ஊத்தி குடிக்க சொல்றது, ஒருவேளை குடிக்க மறுத்தா அதுக்கும் உடம்புல இருந்து உயிர் பிரியாம அடிச்சு துன்புறுத்துறது, இதனால பல பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனாலும் அது ஒரு பெரிய விஷயமா ஆகாம எப்பவும் மாதிரி கடந்து போய் எல்லாமும் நார்மலா தான் இருந்திருக்கு. இந்த டைம்ல தான் கம்யூனிஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கம்யூனிஸ்டை சேர்ந்த ஸ்ரீனிவாசராவ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, விவசாயிகளுடைய கொடுமையும் அவல நிலையை பார்த்துட்டு அந்த பண்ணையார்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் பேசியிருக்காரு. நீங்க அவங்களை இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கு அந்த பண்ணையாரும் என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி அவரை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இதனால இவர் இந்த பிரச்சனையை அந்த ஊர் கலெக்டர் கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல ஏற்க மறுத்தாலும் அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணையர்களுக்கும் லேபர்ஸ் யூனியனுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துறதுக்கு கலெக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா முதல்ல அந்த பண்ணையாரோ லேபர்ஸ்க்கு சரிசமமா உட்காந்து என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாலும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் இருக்க சீரியஸ்னஸ் புரிஞ்சு அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த லேபர்ஸ் வந்து அவங்களுடைய கோரிக்கையா நாங்க 10 மணி நேரம் வேலை செய்யறோம், அது மட்டும் இல்லாம நீங்க 4 படி நெல் கொடுக்குறீங்களே, எங்களுக்கு இன்னும் ஒரு 1/2 படி எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பண்ணையாரோ அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க முழு நேர வேலை பண்ணாலே நாங்க நினைச்சுதான் நாங்க தருவோம், நீங்க கேட்டது கொடுக்க மாட்டோம், நீங்க எங்களுக்கு ஆர்டர் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திமிரா அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பண்ணையர்களுக்கு இவங்க கேட்டதை கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா லேபர்ஸ் கேட்டு அதை நம்ம அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும்.
அப்படின்றத மனசுல வச்சுட்டு அவங்க இதை மறந்துருக்காங்க. இதோட இவர் சும்மா இல்லாம அந்த ஊர் விவசாயிகளை விட்டுட்டு வெளியூர்ல இருந்து விவசாயிகளை கொண்டு வந்திருக்காங்க. இதை கேட்டு கோபம் அடைஞ்ச அந்த ஊர் மக்கள் அங்க இருக்கிற தடைகளை தாண்டி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட 4 படி நெல்லை அங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. நினைச்சா மொத்தமாவும் எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒதுக்கப்பட்டதுதான் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை கேட்டு ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அந்த பண்ணையார் கோவத்துல கொந்தளிச்சிருக்காரு. ஆனா இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, இவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்றதுக்கு கம்யூனிஸ்ட் ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்காரு அந்த பண்ணையார். இப்படியே நாட்கள் கழிய கழிய ஸ்ரீனிவாசராவ் கேரளால ஒரு கட்சி மீட்டிங்காக போக இருந்த நிலையில இந்த சமயத்தை பயன்படுத்தி அவங்களுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. கோபாலகிருஷ்ணன் கூட இன்னும் 22 பண்ணையர்களும் அவங்களுடைய அடியாட்கள் அப்படின்னு 80ல இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் கையில பயங்கர ஆயுதங்களோட அந்த மக்கள் குடியிருக்கிற குடியிருப்பை நோக்கி நகர்றாங்க. சுமார் நைட்டு ஒரு 8 மணி கிட்டத்தட்ட நெருங்குற நிலையில கண்ணில் படுற மக்கள் எல்லாரையுமே வெட்டி சாய்க்கிறாங்க. அதை பார்த்து பதறி ஓடுற மக்கள் எல்லாரையுமே அவங்க கையில வச்சிருந்த துப்பாக்கியின் மூலமா சுட்டு கொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து பயந்து ஓடின மக்கள் எல்லாரையும் வெறி பிடிச்ச மாதிரி விரட்டி விரட்டி வெட்டி கொன்னு இருக்காங்க. இதோட மட்டும் இவங்களுடைய ஆத்திரம் அப்படின்றது நிக்காம ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி யாராச்சும் ஒழிஞ்சிருக்காங்களா மறைஞ்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்த நிலையில ராமையா அப்படிங்கிறவருடைய வீடு உள்பக்கமா பூட்டி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இவங்க திறக்க முயற்சி பண்ணியும் திறக்க முடியாததுனால பண்ணையாருடைய உத்தரவின் மூலமா அந்த அடியாட்கள் அந்த வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க. மொத்தம் அந்த வீட்டுல 44 பேர் உயிருக்கு பயந்து பதுங்கி இருந்த நிலையில மொத்த பேரையும் உயிரோட தீ வச்சு கொளுத்துறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போக பார்த்த இளைஞர்களையும் குழந்தைகளையும் வெட்டி மறுபடியும் அந்த தீக்குள்ளேயே போடுறாங்க. அதுல இருந்த 44 பேரும் உயிரோட எரிஞ்சு கருகி சாம்பல் ஆகுறாங்க. இந்த விஷயத்த கேட்டு ஸ்ரீனிவாசராவ் அங்கிருந்து வந்து கதறி அழறாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த கேஸ் ஏற்க மறுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டோடைய தொடர் முயற்சினாலையும் மீடியா பீப்புளோடைய அழுத்தத்தினாலையும் கோபாலகிருஷ்ணன் உட்பட 22 பண்ணையர்கள் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா இந்த கேஸ போலீஸ் விசாரிக்க கூடாது, இது சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் காரங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த டைம்ல சிஎம்ஆ இருந்த CN அண்ணாதுரை அவர்கள் இந்த கேஸ சிபிஐக்கு மாத்துறாரு. ஃபைனலி தஞ்சாவூர் கோர்ட்ல இதுக்கு தீர்ப்பும் கொடுக்குறாங்க. கோபாலகிருஷ்ணன் உட்பட 22 பண்ணையர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு கொடூரமான செயலை பண்ணி இந்த மாதிரி உயிரோட கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு வெறும் 10 ஆண்டுகள் தான் தண்டனை அப்படின்னு நீங்க கேட்டா 1973ஆம் ஆண்டு அந்த பண்ணையார் மேல தப்பில்லை, கோபாலகிருஷ்ணன் மேல தப்பில்லை, 22 பேர் மேலயும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் அவங்களை விடுவிக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க? இவங்க எல்லாருமே செல்வந்தர்கள், இவங்க எல்லாருமே நல்ல செல்வாக்கான பண்ணையர்கள், இவங்களுக்கு இந்த செயலை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு சொல்லி இவங்களை விடுவிச்சிருக்காங்க. இதனால ஏமாற்றத்திலையும் வருத்தத்துடைய உச்சில இருந்தவங்களுக்கு 1980ஆம் ஆண்டு நக்சல் பாரி குரூப்பை சேர்ந்தவங்க அந்த பண்ணையார அவங்களை எரிச்ச இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு சமாதி கட்டியிருப்பாங்க. அதே சமாதி முன்னாடி கொண்டு போய் அவங்களை சரமாரியா வெட்டி கொன்னாங்க. ஆனாலும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். பிகாஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா அவர் கூட இருந்த மற்ற 22 பண்ணையர்களும் இயற்கையா தான் மரணம் எழுதியிருக்காங்க. வரலாற்றோடைய கருப்பு பக்கங்கள்ல இது மிக முக்கியமான விஷயம். இன்னும் இந்த மாதிரி பல உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.